நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தனியார் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் பாதிக்கப்படும் விவசாயிகள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு பகுதியில் தனியார் சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேறும் ஆலை கழிவுகள் மழைநீரில் கலந்து சர்க்கரை ஆலை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் சென்று பயிர்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செஞ்சி தொகுதி பொறுப்பாளர் ராசநாயகம், செஞ்சி ஒன்றிய செயலாளர் ராஜா, நீர்நிலை பாதுகாப்பு இயக்க தலைவர் வையவன் மற்றும் களத்தம்பட்டு செம்மேடு பலப்பாடி விவசாயிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் அளித்த பேட்டியில் ராசநாயகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி செஞ்சி தொகுதி பொறுப்பாளர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் இருக்கிற செம்மேடு ஊராட்சிக்கு உட்பட்ட செம்மேடு நீர் ஏரி பாசன கழனியில் நஞ்சை நிலத்தில் அமைந்திருக்கிற சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக அனுமதி கொடுக்கப்பட்ட ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலையில் ஒவ்வொரு மழைக்கால பொழுதிலும் கோடி தண்ணீர் இறங்கி வருகிற அதீத மழைகள் பெய்கிற காலத்தில் அந்த சர்க்கரை ஆலையில் இருக்கிற கழிவுகளை மாசுகளை அந்த தண்ணீரோடாகவே அவர்கள் திறந்து விடுகிறார்கள். அதனால் இங்கு இருக்கிற விவசாய பகுதிகள் முற்றும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விவசாய நலனும் குடிநீரும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பகுதியில் உள்ள வேளாண்மை கூலிகள் சார்பாகவும் வேளாண்மை நில வைத்திருப்பவர்கள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் பதிவு செய்து இந்த நிறுவனத்தை கட்டாயமாக மூட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பகுதியில் வேளாண்மை தலைக்கும் என்று கூறுகிறேன். சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிப்பு. திண்டுக்கல் மாவட்ட பழனி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட திமுக செயலாளருமான ஐ.பி. செந்தில்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தலா 2 கிராம் தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் பிறந்த குழந்தைகளுக்கு தலா 2 கிராம் மோதிரமும் ஊட்டச்சத்து மிக்க பழங்கள், பிறந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் இங்கு சிகிச்சை பெற்று வரும் உள் மற்றும் வெளி நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்தான பழங்கள் மற்றும் பிரெட், போர்வை ஆகியவற்றை விழாவில் கலந்து கொண்ட பொறுப்பாளர்களிடம் கொடுத்து வழங்க செய்தார். இவ்விழாவில் அம்மை நாயக்கனூர் பேரூர் செயலாளர் ராஜாங்கம், சிறுபான்மை அமைப்பாளர் ஜான் போஸ்கோ, ஒன்றிய துணை பொறுப்பாளர்கள் வேல்முருகன், பாலச்சந்தர், செல்வம், செல்வராஜ், இளைஞர் அணி மலையாளம் மற்றும் கந்தபிரபு, மாணவர் அணி அமுல்ராஜ், மனோஜ்குமார் மற்றும் கோகிலா, ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் பாலசுப்ரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் நிலக்கோட்டை ரமேஷ். தென்மண்டல அசைக்க முடியாத சக்தி ஐயா ஐபிஆர் அவருடைய தவப்புதல்வன், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர், பழனி சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்குரிய சகோதரர் ஐ.பி. செந்தில்குமாரோடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி பிறந்திருக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கி ஊட்டச்சத்துகள் மற்றும் போர்வைகள் வழங்கி இன்று கொண்டாடி இருக்கின்றோம். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்ய காத்திருக்கின்றோம். ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ இறைவனை, எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். செஞ்சி நகர தேவர் பேரவை சார்பில் முத்துராமலிங்க தேவர் 118வது ஜெயந்தி விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காந்தி பஜாரில் செஞ்சி நகர தேவர் பேரவை சார்பில் 118வது தேவர் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் செஞ்சி தேவர் பேரவை சார்பில் 12 ஆண்டு குரு பூஜை நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்ட முத்துராமலிங்க தேவர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் செஞ்சி நகர தேவர் பேரவை நிர்வாகிகள் ஜெயராஜ், தெய்வம், தவமணி, பால்பாண்டியன், முத்துப்பாண்டியன், சதீஷ்குமார், ஜெயராமன், சண்முகம், பத்மநாபன், களியப்பெருமாள், அண்ணாதுரை, சுதாகர், அசோக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். செஞ்சி நகர தேவர் பேரவை சார்பாக 118வது ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
செஞ்சி சார்பாக 12ஆம் ஆண்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்பும் வழங்கப்பட்டு காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்படுகிறது. நிலக்கோட்டை இந்து நாடார் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அமைந்துள்ள இந்து நாடார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி செயலாளர் உதயசூரியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் பள்ளியின் முதல்வர் குமரேசன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக பள்ளியின் நிர்வாக தலைவர் சுசீந்திரன் மற்றும் பாண்டியராஜன், ஜெயபாண்டியன், சுரேஷ் பாபு, கருமலை பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அங்கு பயிலும் அனைத்து மாணவர்களும் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த தங்கள் கைகளால் செய்த பொருட்களை கண்காட்சிக்காக வைத்தனர். நிலக்கோட்டையை சுற்றியுள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவர்கள் சுமார் 2000 பேர் கலந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சி கண்டு வியந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் நிலக்கோட்டை ரமேஷ். ஒரு வருடமும் நாங்கள் சயின்ஸ் எக்ஸ்போனும் மாணவர்களுக்கு நடத்துவோம். இது சயின்ஸ் ஆசிரியர்கள், அறிவியல் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அவங்களுடைய ப்ராஜெக்ட் காலாண்டு தேர்வு விடுமுறையில் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அதை அவங்க விடுமுறையில் செய்து கொண்டு ப்ராஜெக்ட் எல்லாமே இங்கே வந்து நாங்கள் பெற்றோர்கள் அப்படி எல்லாம் அவங்களா செய்கிறது தான். அவங்க பெற்றோர்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நாங்கள் டிஸ்பிளே பண்ணி ஒரு நாள் இதற்காக நாங்கள் செலவழித்து சயின்ஸ் எக்ஸ்போன்னு வருஷம் இதை நடத்திக்கிட்டு தான் வரோம். இது 5வது வருஷமாக எவ்வளோ வருஷம் 5வது வருடம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் இன்றைக்கி ஒரு 8 ஸ்கூல் மாணவர்கள் வந்து கலந்துருக்காங்க. அதனால் அக்கம் பக்கத்தில் எல்லா ஸ்கூலுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெற்றோர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அறிவியல் ஆசிரியர்களுடைய உழைப்பு, மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் இது எல்லாம் இருக்கிறதுனால இந்த சயின்ஸ் எக்ஸ்போ அறிவியல் கண்காட்சின்றது வந்து HNEPR மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிலக்கோட்டை ஒவ்வொரு வருடமும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தின் உழைப்பு, பெற்றோர்களின் ஒத்துழைப்பு காரணம். கொடைக்கானலில் 63வது ஆண்டு குரு பூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கொடைக்கானல் ஏரிச்சாலை பகுதியில் கூல் சுரேஷ் அவர்களின் தலைமையில் முக்குளத்தோர் மற்றும் அனைத்து சமுதாயத்தினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தேவர் ஜெயந்தி விழாவை பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய நட்சத்திர ஏரி சாலை பகுதியில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு 63ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் 118ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த விழாவில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். தேவரின் திருவுருவப் படத்திற்கு தேங்காய், பழம் அபிஷேகம் செய்யப்பட்டது. தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டவருக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த ஜெயந்தி விழாவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு முக்குளத்தூர் சார்பாக சேலை வழங்கப்பட்டது. மேலும் கொடைக்கானலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பூம்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு சிவகங்கை அரண்மனையின் மூத்த வாரிசு நாகேந்திரன், துரைராணி லட்சுமி பிரியா அவர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்தும் மலர் தூவியும் தேவரின் திருவுருவ சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தார்கள். கலந்து கொண்ட திரளான பொதுமக்களுக்கு சிவகங்கை அரண்மனை சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா கொடைக்கானல் நகர் பகுதியில் பூம்பாறை கிராமத்திலும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டது சிறப்பம்சமாகும். கும்பக்கரை அருவியில் குளிக்க 18 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த 18 நாட்களாக ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு தற்போது குறைந்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கும்பக்கரை அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல் வனப்பகுதியில் உள்ள வட்டக்கானல், வெள்ளக்கெவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு அதிக அளவில் நீர்வரத்து ஏற்பட்டது. கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறை அதிகாரிகள் கடந்த 18 நாட்களாக அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது மழை குறைந்து
அருவியில் நீர்வரத்து சீராகி உள்ளதால் வனத்துறையினர் நிலைமையை மதிப்பீடு செய்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கும்பக்கரை அருவிக்கு இன்று அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் வருகை தந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கும்பக்கரை அருவிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார்.